எல்லோருக்கும் வணக்கம். பக்தனின் சந்தேகத்தை தீர்த்த பகவான் கிருஷ்ணர். அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் கங்கை கரைக்கு அருகே மனைவியோடு வசித்து வந்தான். அவன் தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்துவிட்டு உஞ்சவிருத்தி எடுத்து வந்து மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்வான். அன்றைய உணவை பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு இருவரும் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் பகவத்கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தான். 9ஆம் அத்தியாயத்தில் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்று வந்தது. இதனை படித்ததும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த உலகில் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் கிருஷ்ணர் எப்படிதான் ரட்சிக்கிறான் என்று புரியவில்லை. எல்லோருடைய துன்பத்தையும் பகவான் கிருஷ்ணர் தனி ஒருவராக எப்படி சுமப்பார்? அவர்களை துன்பத்திலிருந்து எந்தவிதம் காப்பாற்றுவார்? நான் பாதுகாக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று திரும்பி திரும்பி பகவத்கீதையை படித்து பார்த்தார். அவருக்கு புரியவே இல்லை. இதை விடக்கூடாது என்று நினைத்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த ஸ்லோகத்தின் அருகில் எக்ஸ் என்ற குறியீட்டை போட்டுவிட்டு புத்தகத்தை மூடிவிட்டார். ஜால்ராவையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல உஞ்சவிருத்திக்கு கிளம்பினார். அன்று யாரும் அவருக்கு உணவை கொடுக்கவில்லை. எந்த பிக்ஷையும் அளிக்கவில்லை. ஜால்ராவை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டே சென்றார். அந்த சமயம் ஒரு சிறு பையன் பிராமணன் வீட்டு கதவை தட்டினான். பிராமணரின் மனைவி வாசல் கதவை திறந்தாள். அந்த சிறுவன் தலையிலிருந்து ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வைத்தான். அதனை பார்த்த அவனுடைய மனைவி, நீ யாரப்பா நீ? என்ன இதெல்லாம்? தவறான இடத்திற்கு வந்துவிட்டாய் போல இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு அந்த சிறுவன், இல்லம்மா, நான் அருகில்தான் வசிக்கிறேன். இது என் குருநாதர் வீடு. அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையின்படி உணவிற்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார். உடனே அந்த மனைவி சொன்னாள், நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அவருக்கு தெரியாமல் இதை நான் வாங்க மாட்டேன் என்று கூறினாள். அதற்கு அந்த சிறுவன், அம்மா, உங்களுக்கு நான் இங்கே வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனால் என் குருநாதருக்கு தெரியும். இதோ பாருங்கள். அவர் சொன்னதும் நான் இந்த மூட்டையை சுமந்து கொண்டு மெதுவாக நடக்கிறேன் என்று என் முதுகில் இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக அடித்திருக்கிறார். பாருங்கள் என்று சொல்லி முதுகில் எக்ஸ் போல் அடித்ததற்கான தழும்பு இருந்தது. அவள் அதை பார்த்ததும் திகைத்து போனாள். ஏன் கணவர் இவ்வாறு இந்த சிறுவனிடம் கொடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அவனை உள்ளே வர சொன்னாள். அவனுக்கு முதுகில் எண்ணெய் தடவி அவனுக்கு உணவு கொடுத்தாள். அவர் வரும் வரை ஓய்வெடு என்று கூறினாள். அவன் பூஜை அறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ளே சென்று விட்டான். பிராமணர் உணவு சமைக்க பிக்ஷை எதுவும் கிடைக்காமல் களைப்பாக வந்தார். அவரை கண்டதும் அவரை பேச விடாமல், ஒரு சிறுவனிடம் இப்படியா கொடுமைப்படுத்தி அடிப்பீர்கள் என்று சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி மேலும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். பிராமணருக்கு தலை சுற்றியது. எனக்கு சிஷ்யனா? நான் சாமான் கேட்டேனா? அவனை அடித்தேனா? என்னமா உளறுகிறாய்? நீ சொல்வது போல் எதுவுமே நடக்கவில்லை என்று கூறினார். அதற்கு அவள் அந்த சிறுவன் முதுகை காட்டினான். அதற்கு எக்ஸ் போல் அடித்த அடையாளம் இருந்தது. அந்த காயத்திற்கு நான் எண்ணெய் தடவி விட்டேனே என்று கூறினாள். உடனே அந்த பிராமணன், கிருஷ்ணர் மீது ஆணையாக சொல்கிறேன், எனக்கு அவனை தெரியவே தெரியாது. நான் அடிக்கவே இல்லை என்று சொன்னார். அதற்கு அவள், இதோ பூஜை அறையில்தான் அந்த சிறுவன் இருக்கிறான், போய் பாருங்கள் என்று கூறினாள். பிராமணர் பூஜை அறைக்கு ஓடினார். அங்கு காணவில்லை. வீடு முழுவதும் தேடினார். சிறுவனை பார்க்க முடியவில்லை. பிராமணருக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. வந்தது பகவான் கிருஷ்ணர் தான். வீட்டில் நிறைய உணவுப் பொருட்களை கொடுத்து தன் வறுமையை நீக்கி கிருஷ்ணர் லீலை புரிந்துள்ளார். கிருஷ்ணரின் மீது நன்றியோடு பகவத்கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய ஆரம்பித்தார். காலையில் அவர் சந்தேகத்தோடு போட்ட எக்ஸ் குறியை காணவில்லை. கோடான கோடி மக்களின் துன்பத்தை தீர்க்க நான் அருகிலே இருப்பேன் என்று சொல்கிறாயே, உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று நான் உன்னை சந்தேகப்பட்டேன். உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய். பகவத்கீதையும் நீயும் வேறல்ல என்பதை காட்ட கீதையில் நான் போட்ட எக்ஸ் குறியை
உன் முதுகில் தாங்கி வந்து என் சந்தேகத்தை தீர்த்து வைத்தாய் என்று கூறி பகவானிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாம் எப்பொழுதும் பகவான் நம்மை சோதிக்கிறார் என்று குற்றம் சொல்வோம். ஆனால் உண்மையில் நாமே பகவானை சோதிக்கிறோம், சந்தேகப்படுகிறோம். அப்படி நாம் சந்தேகம் படாமல் பகவானை முழுமையாக நம்பி வேண்டினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.